அல்லா, இன்னைக்கு வியாபாரம் நல்லா போகணும். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றினோன்னா பிரியாணி ரெடி. அண்ணே, சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கொக்கு பிரியாணி, காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, எல்லா பிரியாணியும் இருக்கு. அப்பா, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? அண்ணே, சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கொக்கு பிரியாணி, காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, எல்லா பிரியாணியும் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரியாணி வேணும்? கூட சிக்கன் 65ம் இருக்குது. அடடா, இந்த பசியில் கேட்கும் போதே மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் கொடுப்பா. சரிண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க, போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிப்பா சரிப்பா. நீ மட்டும் பிரியாணி சாப்பிட்ற, எனக்கும் கொடு, நான் சாப்பிட போகிறேன். உங்கள் ஆத்தா கறி தொல்லை தாங்க முடியலன்னு தான் நான் கடையில் வந்து சாப்பிட்றேன். இங்கேயே வந்துட்டீங்களா? இந்தா சாப்பிடு. சூப்பராக இருக்கு நீனா மட்டன் பிரியாணி. அண்ணே, 300 ரூபாய் ஆச்சுண்ணே. 300 ரூபாவா? சரி, இந்தாப்பா. வாங்க சோஃபி, வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு பிரியாணி வேணும். நீங்கள் பிரியாணி வச்சிருக்கீங்களா? சோஃபி, மட்டன் பிரியாணி 100 ரூபாய் தான், சிக்கன் பிரியாணி 50 ரூபாய் தான். உனக்கு ரெண்டுமே வச்சு தரேன், சாப்பிடு. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. கொடுங்க, காசு நாளைக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். நினச்சிங்களா? சாப்பிட்டுட்டு தந்துடுவேன். சோஃபி, நீ காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. பிரியாணி டேஸ்டாக இருக்கு, இந்தாங்க காசு. கடவுளே, இன்னைக்கு இந்த வருமானத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை வேண்டிட்டு நான் எது செஞ்சாலும் அது நல்லபடியாக முடியுது. நீங்கள் எனக்கு நல்ல வருமானத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலாம், எந்த ஷாப் போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, நான் தான் உங்கள் புச்சி.